ஹலோ, வணக்கங்க. இன்னைக்கு ஈவினிங் போய் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டேங்க. ஸோ தண்ணி விட்டே ரொம்ப நாள் ஆன மாரி இருந்துச்சுங்க செடிக்கு. ஸோ தண்ணி விட்டாச்சுங்க. ஸோ ஆதி வந்து அவங்க பாட்டி கூட எழுத பழகிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் இன்னும் ஒரு 2 மாசத்துல ஸ்கூல் போய் ஆகணுமே! அதனால இப்பவே எழுத பழகிட்டு இருந்தாங்க. ஸோ ஈவினிங் ஆனோனே ஒரு நல்ல இஞ்சி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு இஞ்சி டீ போட்டாச்சுங்க. ஆனா டீ மட்டும் சும்மா குடிக்கிறதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஜ்ஜியும் செஞ்சிருந்தேங்க. ஸோ முட்டை பஜ்ஜி தான். எப்பவும் போல முட்டைய நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 முட்டை எடுத்திருந்தேங்க எங்க 4 பேத்துக்கு. ஸோ 3 முட்டைய எடுத்து கொஞ்சம் உப்பு, எண்ணெய் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டா போதுங்க. குக்கர்னா அது சிம்ல வச்சு ஒரு விசில் விட்டா போதும். ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. ஸோ நான் வந்து பஜ்ஜி மாவு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனா பஜ்ஜி மாவே யூஸ் பண்ணாலும் அதில கொஞ்சம் கடல மாவு சேர்த்திங்க. ஏன்னா பஜ்ஜி மாவு மட்டும் யூஸ் பண்ணா முட்டையில நல்லா கோட் ஆகுறதே இல்லைங்க. விட்டு விட்டு வருது. அதோட முட்டையில ஒட்ட மாட்டேங்குது. ஸோ எந்த பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணாலும் அதில வந்து ஒரு 2, 3 ஸ்பூன் கடல மாவையும் சேர்த்திங்க. அப்பதான் முட்டையும் நல்லா கோட் ஆகுது. ஸோ பஜ்ஜியும் போட்டாச்சுங்க. ஆதி ஆக்சுவலா இன்னைக்கு ஈவினிங் வந்து மேல விளையாடிட்டுருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நாங்களும் மேலலாம் போயி அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி, டீயி, காஃபி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டுங்க மேல போனோம். அத்தை தான் கொண்டு போனாங்க. நான் வந்து வீடெல்லாம் பூட்டிட்டு மேல போயாச்சுங்க. சூப்பரான வெதருங்க. இங்க வந்து ஒரு வாரமா அப்படியே நல்ல ஒரு காத்து, சூப்பரான வெதர்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பஜ்ஜி, டீயும் குடிச்சாச்சுங்க. நீங்களும் எப்பாச்சு ஒரு சூப்பரா மழை வர மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். தேங்க் யூ.